لله نحمده ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அல்லாஹ்வின் நிகர் இல்லாத பேரருடையவனான அல்லாஹ்வின் மிக உயர்ந்த திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அந்த ஏக இறைவனுடைய சந்தையின் சமாதானம் அவனது அளவில்லாத அருளும் மகத்தான மன்னிப்பும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய கால சூழ்நிலையில் திரும்ப திரும்ப மனிதர்களுக்கு வலியுறுத்த வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு செய்தி இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். எத்துணை ஆயிரம் முறைகள் அல்ல லட்சம் முறை சொன்னாலும் எங்களுடைய செயலும் எங்களுடைய கலாச்சாரமும் இப்படிதான் இருக்கும் என்ற அளவுக்கு, அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை எல்லாம் மறந்தவர்களாகவும் அல்லது வேண்டுமென்றே அதை மனமுரணாக மறுத்தவர்களாகவும் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களும், அதிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஓரளவு கற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இன்றைக்கு நடந்து வருவதை பார்க்கிறோம். அது ஒரு முன்னுதாரணமாக சமீபத்தில் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் நடந்த ஒரு தகவலை இன்றைக்கு சமூக வலைதளங்களில் 2 நாட்களாக பரவி வருவதையும் நாம் பார்த்தோம். அது என்னவென்று சொன்னால், ஒரு இஸ்லாமிய திருமணத்துக்கான மணமகன் ஊர்வலமாக அந்த திருமணத்தை நடத்துவதற்காக வீதிகள் எல்லாம் ஊர்வலமாக சென்று பள்ளிவாசலை அடையக்கூடிய நேரத்தில், உண்மையை சொன்னால் சுன்னத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய மதுஹபை பின்பற்றக்கூடிய அவர்களே இன்றைக்கு மார்க்கத்தை விளங்கி கபூர் வணக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், பல்வேறு வகையான மார்க்கத்துக்கு முரணான செயல்களை இஸ்லாம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள், அவர்களே தங்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் இது போன்ற கேடுகட்ட திருமணங்களை நாம் நடத்தி வைக்க வேண்டுமா என்ற ஒரே ஒரு கேள்விக்குறியை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொண்டு பள்ளிவாசலை பூட்டிவிட்டு, அந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் பள்ளிவாசலுடைய இமாமும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு முறை அந்த பள்ளிவாசலுடைய இமாமுக்கு அல்லாஹ் மிக விரைவில் ஒரு சிறந்த நேர்வழியை அல்லாஹ் காட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால், தனக்கான வருமானம் இருக்கு என்று தெரிந்தும் இது இஸ்லாத்திற்கு முரணானது என்று அந்த நிர்வாகத்திடம் சொல்லி, அந்த நிர்வாகிகளும் பள்ளிவாசல் இமாமும் பள்ளிவாசலை பூட்டிவிட்டு போய்விட்டாங்க. இன்றைக்கு குதிக்கிறாங்க தெரியல, ஏதா எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற பள்ளிவாசலை பூட்டிட்டு போற தோட்டம். ஆனா நிர்வாகிகளும் இமாம்களும் ஒரே வார்த்தை என்ன செய்யறாங்க, அதிகாரிலாம் வந்து இறங்குறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, நீ செய்யக்கூடிய திருமணம் இஸ்லாமிய திருமணமா? ஏன் அந்த அளவிற்கு அவனுடைய திருமணத்தில் ஆடம்பரமும் வீண் அனாச்சாரமும் அடங்கியிருந்ததை உலகமே பார்க்கும் அளவிற்கு இன்றைக்கு சமூக வலைதளங்களை பார்க்கலாம். இஸ்லாமிய பிள்ளைகள் கல்யாணம் நடக்குதுங்க, தெருவில் என்ன செய்யுங்க, பேண்டு வாத்தியம், வான வேடிக்கை, கல்யாணம் மாப்பிள்ள போறாரா புலம் போகுதான்னு தெரியல, தெருக்கு தெரு வெடிய வெடிக்கிறான் வான வேடிக்கை.
எல்லாரும் ஒரே கலர்ல வேஷ்டி, ஒரே கலர்ல சட்டை, மாப்பிள்ளையுடைய தோழர்கள் தெரு வீதி எல்லாம் ஆட்டமாடிக்கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கும் அளவிற்கு ஒரு காரியத்தை செய்து கொண்டு பள்ளிவாசல் வரைக்கும் போறார். அந்த பள்ளிவாசல்ல நிக்காக செய்து வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அங்கு இருப்பவர்கள் அங்கிருந்து விலகி செல்கின்றார்கள். ஆனா நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒவ்வொரு நாள் நடக்குது. நம்ம ஊர்ல இதே மாதிரி தான் கல்யாணம் நடக்குது. ஒரு திருமணம் என்று சொன்னால் வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம், பிரம்மாண்டம், ஆடம்பரம், வீண்வரையம், எத்தனை 1க்கு 10 பேனரு, இவ்வளவு அனாச்சாரம் நடந்தும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் சொல்வதற்கு இல்லை, இந்த முன் வரல. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் முன் வர வேண்டும். என்ன காரணம் இது? இஸ்லாமிய சமூகம் இது போன்ற திருமணத்தை தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், ஒன்று அவர்களுக்கு மார்க்கம் சென்றடையவில்லை, அல்லது மார்க்கம் சென்றடைந்திருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய மனோ இச்சை தான் எங்களுக்கு முதன்மையானது என்ற அளவிற்கு அவர்கள் மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு மனோ இச்சையை பின்பற்றுகிறார்கள். அப்படி மனமுரண்டாக பின்பற்றக்கூடியவர்கள், மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், அவங்களுக்கு என்ன பேர் தமிழ்ல சொல்றாங்க தெரியுங்களா? தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. அவர்களுக்கு இன்னும் 1000 உபதேசம் சொன்னாலும் அவனுக்கு அவனா திருந்தாத வரைக்கும் திருந்த முடியாது. ஆனால் உண்மையிலேயே விளங்காமல் இருப்பார்களே, அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன்? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய இயல்பான ஒரு அங்கம். ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஒரு மனிதன் தூக்கம் வந்தால் தூங்குகின்றானோ, பசித்தால் உண்ணுகின்றானோ, தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கின்றானோ, மலஞ்சலம் வந்தால் இயற்கை தேவை நிறைவேற்றுகின்றானோ, அதே போன்ற ஒரு இயற்கை பகுதி தான் திருமணம் என்ற தாம்பத்திய வாழ்க்கை. இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இது உனக்கு ஒரு பார்க்கிறாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உன்னுடைய உடல் கூறில் அமையப்பட்ட இயல்பு நடவடிக்கை. இது ஒரு இயல்பு. இந்த இயல்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகிய ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். உன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கை, அதற்கு பிறகு உண்டான உன்னுடைய குடும்ப இல்லற வாழ்க்கை, இதை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இந்த ஜோடியை ஏற்படுத்தக்கூடிய சமூகம் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கொடூர மனப்பான்மை கொண்ட, இன்னும் சொல்ல போனால் ஆணவமும் பெருமையும், இன்னும் சொல்ல போனால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குலப்பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய, செல்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய அவர்களும் திருமணம் முடித்தார்கள். எல்லா தரப்பு திருமணம் முடியுது. அப்படி இருந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் என்னுடைய வழிமுறை. அது 2 இருக்கு விஷயம். ஒன்று, திருமணம் செய்யாமல் ஒருவன் துறவரத்தை மேற்கொண்டால் அது இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய நபியுடைய வழி அல்ல. இன்னொரு செய்தி என்ன? அன்னிகாஹு மின் சுன்னதி. இந்த திருமணம் என்னுடைய வழிமுறை. என்னுடைய வழிமுறையில் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். ஒரு பெண் உலகில் 4 விஷயங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றாள். ஒரு மணப்பெண் இவ்வுலகத்தில் 4 விஷயங்களுக்காக மணமகனால், மணமகனுடைய குடும்பத்தவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அதில் முதல் செய்தி என்ன? லி மாலிஹா, அவருடைய காசு, பணம், செல்வம். ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சும்மாவை சொன்னார், லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகான முன்னுதாரணம் இந்த நபியிடம் இருக்கிறது. முதல்ல அந்த பெண் உலகத்துல எல்லோரும் திருமணம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லாம் திருமணம் பண்றாங்க. திருமணம் செய்யக்கூடிய எல்லாருமே இந்த 4 விஷயத்துல தான் உள்ள நிற்பான். அந்த 4 முதன்மையாக பார்க்கப்படக்கூடியது லி மாலிஹா, அவனுடைய பணதாசை. இரண்டாவது ஒலி ஹசனிஹா, அவனுடைய குலப்பெருமை. ஒலி ஜமாலிஹா, அவனுடைய அழகு. 4வது ஒலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய நல்லொழுக்கம். இந்த 4 விஷயத்துல தான் உள்ள வரும். அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்லாமிய திருமணம் என்றால் இது முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒண்ணு கல்யாணம் பண்ணுறாங்க. பண்ணக்கூடிய கல்யாணம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும்டாங்க. எப்படி? இந்த 4ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, ஒலி தீனிஹா, அந்த தீன் உள்ள பெண், ஒழுக்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ஃபல்ஃபல் பிதாத்தி தீன். என் அன்பு வாலிபர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தால் நல்லொழுக்கமும் மார்க்கப்பற்றும் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடு.
அப்படி தேர்ந்தெடுத்தால் தருபத்தியதா, உன் கரங்களை நாசத்திலிருந்து நீ பாதுகாத்துக் கொள். எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. இந்த நாளில் மார்க்கம் உள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா உன்னுடைய கரங்கள் நாசமாகுவதை விட்டு நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லை உன் கரங்கள் நாசமாகும். ஒரு மனிதனுடைய கரங்கள் நாசமாகும் என்ன அர்த்தங்க? லாஸ். அவனுக்கு பொருளாதார இழப்பு, வாழ்க்கையில் இன்ன பிற நோய் நொடிகள் ஆரோக்கிய இழப்பு, இன்ன பிற நிம்மதி இழப்பு, அவனுடைய மகிழ்ச்சி இழப்பு, இது போன்ற எத்தனையோ இழப்புகள் அவனை சந்திக்க நேரிடும். எது? அவன் மார்க்கத்தை தேர்ந்தெடுக்காமல் இருந்தால். இது ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்காது, அப்புறமேல பார்ப்போம். நாம இன்றைக்கு இஸ்லாமிய திருமணம்னா இல்லாம முதல்ல கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணா நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணணும். சரி, அடுத்து நல்லொழுக்கம் உள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்தாச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அப்பெண்ணை நீங்கள் பார்த்துக் கொண்டீர்களா என்று கேட்டாங்க. பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஏன்? நீ ஒரு கற்பனையில் இருப்ப, அதனால பெண்ணை பார்த்துக்க. பெண்ணை பார்த்தால் அதில் ஒரு அல்லாஹ் உங்களுக்கு ஒற்றுமையும் ஒரு மன திருப்தியும் ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை நீங்க எதுவுமே செய்தது கிடையாது. நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, இது எதையுமே நீங்க சமூகம் செய்யறது கிடையாது, பார்க்கறது கிடையாது. எத்தனையோ ஆண்களை பார்க்கலாம். ஒரு பெண்ணு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய, வேலைக்கு வரக்கூடிய, அல்லது டெய்லி நம்ம வீட்டில் டெலிவரி செய்யக்கூடிய பாலா இருக்கட்டும், சிலிண்டரா இருக்கட்டும், பேப்பரா இருக்கட்டும், இன்னும் பெரிய கேபிள் மேனா இருக்கட்டும், அது ஸ்கூலுக்கு போன ப்ரொஃபஸரா இருக்கட்டும், காலேஜ் டீச்சர்ஸா இருக்கட்டும், பஸ்ல கண்டக்டரா இருக்கட்டும், டிரைவரா இருக்கட்டும், அல்லது ஏதேனும் ஷாப்பிங் போனோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சேல்ஸ்மேனா இருக்கட்டும், கேஷியரா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கலாம். தன் வாழ்நாளில் ஒரு முழு பார்ட்னராக வரக்கூடிய ஒரு கணவனை ஒரு பெண் பார்ப்பதற்கோ அல்லது ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பதற்கோ இந்த சமூகம் அதெல்லாம் பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாருங்க பாருங்க, பாருங்க பாருங்க. பேசுறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு பெண் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நபியே, என்னை நான் உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன், என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பார்வை எப்போதும் ரசூலுல்லாஹ் கீழே தானே தாழ்த்திருப்பாங்க. தன் தாழ்ந்திருந்த பார்வையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்ணை நோக்கி ஒரு நிமிஷம் பார்த்தார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி, தன் தலையை பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். அடுத்த நிமிஷம் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை பார்த்தாங்க. அப்படி பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மகர். அடுத்து மகருக்கு வந்துடும். மகர் பார்க்கணும். மகர் எவ்வளவு கொடுப்பேன்? ரசூலுல்லாஹ் சொன்னா இல்லையா? முதல்ல ஒரு செய்தி, ஒரு பெண்ணை பார்த்துட்டு பார்வையை தாழ்த்திக்கிட்டாங்க. தாழ்த்தின பிறகு ரசூலுல்லாஹ் பதில் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாமல் இருக்கும்போது மஸ்ஜித் நபவியினுடைய ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு சஹாபி வேகமாக வந்து, அல்லாஹ்வுடைய நபியே, இப்பெண் உங்களுக்கு தேவையில்லை என்றால் இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து தருகிறான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தோழரே, உங்களிடத்தில் மகராக கொடுப்பதற்கு என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க. மகரா கொடுப்பதற்கு என்ன இருக்குன்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லையா? சரி, உங்க வீட்டில் யார்கிட்ட இருந்தாலும் வாங்கிட்டு வாங்குறாங்க. அவரு திரும்பி போயிட்டு வராரு. போயிட்டு வந்து, அல்லாஹ்வுடைய நபியே, என் வீட்லயும் யாருக்குமே எதுவும் இல்லை, ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லையான்னு கேட்கிறாங்க. இரும்புங்க, அது கூட இல்லையான்னு கேட்கிறாங்க. இல்லை யார சொல்லுவாங்க. அப்படின்ற பிறகு அவரு அங்கேயே உட்காந்துருக்காரு ஒரு மூலையில. ரசூலுல்லாஹ் என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஒன்றும் முடிவு எடுக்கிறாங்க, கிளம்பி போறாரு. திரும்பி போறாங்க. ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, குர்ஆனில் உங்களுக்கு ஏதேனும் சூறாக்கள் ஓத தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஆமா யார ரசூலுல்லாஹ் ஓத தெரியும். மனப்பாடமா ஓத தெரியுமான்னு கேட்கிறாங்க. ஆமா யார ரசூலுல்லாஹ், இந்த சூறானா எனக்கு மனப்பாடமா தெரியும். அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறாங்க, இந்த சூறாக்கள் எல்லாம் மகராக கொடுத்து உங்களுக்கு இதை கற்றுத்தருவது ஒப்பு தருகின்றார், இதை மகராக பெற்றுக்கொண்டு நீங்கள் திருமணம் முடிக்கிறார்கள் கேட்கும் போது அந்த பெண் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய நபியே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன், ஓகே நான் ஏற்றுக்கிறேங்கிறாங்க. இருவரையும் திருமணம் முடித்து அந்த இடத்திலேயே மணமக்களாக அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் துவா செய்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி அந்த செய்தி எவ்வளவு சிம்பிள் பாருங்க, எவ்வளவு இலகுமான ஒரு தகவலை. இந்த செய்தியை புகாரியில 5030வது ஹதீஸாக 5030 நீங்க தட்டினா கூட அந்த மொபைல் புகாரில் அவ்வளவு இலவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. திருமணம் என்பது இவ்வளவுதான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த திருமணங்கள் இவ்வளவு இலகுவாக ஆக்கப்பட்டது. இது கல்யாணம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன? இன்னொரு செய்தியும் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற ஒரு சஹாபியும்
அதே போன்று சஅத் பின் ரபியா என்ற ஒரு சஹாபியையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தோழர்களாக ஆக்குறாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மக்காவிலிருந்து வர்றாங்க, சஅத் பின் ரபியா மதீனாவில் இருப்பவர்கள். இருவரையும் தோழராக ஆக்கக்கூடிய நேரத்தில் சஅத் பின் ரபியா அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபே, அல்லாஹ் எனக்கு நிறைந்த செல்வத்தை தந்திருக்கிறாங்க. சஅத் ரலியல்லாஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர், ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நல்ல வசதியானவர். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்காங்க, என்னுடைய செல்வத்தில் பாதியை உங்களுக்கு தருகின்றேன். தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாங்க, என் மனைவியை, ஒரு மனைவியை நான் விவாகரத்து செய்துவிட்டு என் மனைவியில் அந்த விவாகரத்து செய்த ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன் என்று சொன்னபோது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் தோழரே, அல்லாஹ் உங்களது குடும்பத்திலும் உங்களுடைய செல்வத்திலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார்கள், அதாவது சாதே கடைவீதி எங்கு இருக்கிறது என்று எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா புதுசாக வந்திருக்காங்க மதீனால மக்கள், கடைவீதியை காட்டுங்கன்னு சொன்ன போது, இந்த இருக்க கடைவீதி என்று சொன்ன போது அவங்க அந்த கடைவீதிக்கு சென்று, அதாவது என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பாலாடை கட்டி என்ன சொல்றது, வெண்ணெயை வச்சு நெய் வியாபாரம் பண்றாங்க. வெண்ணெய் நெய் இதை வச்சு வியாபாரம் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிடுறாங்க. டெவலப் பண்ணி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க திடீர்னு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பது என்ன 101 1001 சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு நபி தோழர் கிடையாது. இவர்கள் அல்லாஹ்வுடைய நபியுடைய அவையில் அமர்ந்த 10 உன்னத சஹாபாக்களில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒருவர். ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலேயே இன்னென்ன நபர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வால் சுப செய்தி சொல்லப்பட்ட அபூபக்கர், உமர், அலி, தல்ஹா, இது போன்ற சஹாபாக்களில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள். அப்பனா எவ்வளவு நெருக்கமாக இருந்தது ரசூலுல்லாஹ், எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கும் தக்வாவிற்கும் கான்டாக்ட்ல இருந்திருப்பாங்க அவங்க ரசூலுல்லாஹ். அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், என்ன உங்க ஆடையில் ஏதோ சென்ட் கரெல்லாம் தெரியுது, அத்தர் கரை தெரியுதுன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சிரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நான் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறேன் என்று கேட்க சொல்றாங்க. அப்படியா, முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, மகர் கொடுத்தீங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், ஒரு பேரிச்ச கொட்டை அளவிற்குண்டான தங்கத்தை நான் மகராக தந்திருக்கிறேன். ஒரு பேரிச்ச கொட்டை அளவுனா இன்றைய காலகட்டத்தில் ஒரு 8-10 300 கிராம் இருக்கும். அது இப்போ நார்மல் நாட்டு பேரிச்ச கொட்டை தான் ஒரு 20 கிராம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய பேரிச்ச கொட்டை விதை. அந்த அளவுக்கு நான் தங்கத்தை கொடுத்தேன்னு சொன்னவுடன் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள், பரவாயில்ல தங்கத்தெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டையனும் மனவிருந்தாக வலிமாவாக கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. வலிமா போட்டியா இல்லையா? இல்லை. ஒரு ஆட்டை எடுத்து வலிமா கொடு அப்படிங்கிறாங்க. சொல்லு அடுத்து வலிமா, அவ்வளோதாங்க வாழ்க்கை. நான் இது சொன்னேன், இவ்வளோதான் சப்ஜெக்ட், திருமணம் தானே, இதுதான். இதுக்கு மீறின எந்த ஒரு செயலும் திருமண விஷயத்தில் இல்லை. இதெல்லாம் சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மக்களே, குறைந்த செலவில் நீங்கள் திருமணத்தை முடியுங்கள். குறைந்த செலவில் பண்ணுங்க. அப்படி குறைந்த செலவில் நீங்கள் திருமணம் முடித்தால் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுகமான பேரருள் என்று சொல்லப்படும் பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய எது செய்யணும்னு சொல்லிட்டு எதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. எதை அவாய்ட் பண்ண சொன்னாங்க? ஆடம்பரத்தை, பகட்டை, வீண் விரயத்தை, அதாவது பொருளாதாரம், மற்ற விஷயம், இந்த விஷயங்கள்ல நீங்க எளிமையை கடைபிடிங்க சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா? முட்டாள்தனமா சில வேலை செஞ்சிடாதேன்னு சொல்றாங்க. என்ன முட்டாள்தனமான வேலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமணத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது, நீ விலை கொடுத்துலாம் வாங்கல, நீ விலை கொடுத்து வாங்கல அந்த பெண்ணை. நம்ம சில கொஞ்சம் ஒரு பைக்கு கார் வாங்கும்போது கூட அவ்வளோ நம்ம பார்க்குறோம். அப்போது நம்ம சில பேருக்கு சொன்னாங்க, எங்க வந்து நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ செலவு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதை யோசிக்கிற மனுஷன் வீடு கட்டுறா ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், ஏன்பா இப்படி கட்டி நம்ம போய் கொஞ்ச நேரம் துணியாக வளர்க்குறோம் அப்படின்னு சில சொல்கிறான். இதே டைலாக்கு திருமணத்துக்கு வரணும். ஏன் தெரியுங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அவர்கள் உங்களிடத்தில், அதாவது the marrying woman take a strong pledge from you. ஆங்கிலத்திலே அதான், தமிழில் என்ன,
திருமணம் செய்யப்பட்ட அந்த பெண்கள் உங்களிடத்தில் ஒரு உறுதியான ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள். ஒப்பந்தம் அவ்வளவுதான். 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் எப்போனாலும் கேன்சல் ஆகுங்க. ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் சாகு வரைக்கும் என்ன ஆகாதுங்க, கேன்சல் ஆகாது. ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் கேன்சல் ஆகாது. ஒரு சகோதர சகோதரி கேன்சல் ஆகாது. எந்த உறவும் அந்த பிளட் ரிலேட்டட் இருக்க கேன்சல் ஆகாதுங்க. ஆனா இது கேன்சல் ஆகும். இன்றைக்கு ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாம நாளும் பொழுதும் பார்க்கணும். 30 வருடம் வாழ்ந்தவர்கள், கொஞ்சம் தெரியல, 30 வருடம் வாழ்ந்தவர்கள் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு சின்ன அல்ப காரணம், ஒரு சின்ன காரணம். 30 வருடம் வாழ்ந்தது என்னப்பா, மனைவிக்கு உடம்பெல்லாம் வெள்ளை வெளியா உருவ ஆரம்பிச்சிருச்சுங்க. முகத்துல என்ன சொல்லுவாங்க, அது ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஒரு தொற்று கூட கிடையாது. ஸ்கின் அப்படியே நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, உதட்டில் வரும், அடுத்து நெகக்கண்ணில் வரும், அடுத்து நெத்தியில் வரும், அப்படியே முகம் ஃபுல்லாக அப்படி வெள்ளையாக வரும். அது எங்களுக்கு உலகத்தில் சாதாரணமான ஒன்று. சரி, 30 வருஷம் வாழ்ந்துட்டோமே, இனி இன்னும் என்ன காலம், இனிமேல் சந்தாக்கில் போக வேண்டியது நம்ம வாழ்க்கை அப்படி கூட நினைக்கிறீங்க. அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாங்க, கொடுக்குறியா இல்லையா, ஜமாத்து பேசுது, பிரித்து வைக்கிறது, முடிஞ்சு போச்சு தலாம். அவ்வளோதாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகும். இப்படி கேன்சல் ஆகக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் லைஃப்ல போய் நீ உன்னுடைய மொத்த விஷயத்தையும் போட்டு காலியாகிட்டு ஓட்டி அடிக்காத, சிம்பிளா பண்ணு, பாரு. அதுக்கு பிறகு உனக்கு சரியா தெரியுதா, உன்கிட்ட இருக்கிற மொத்த நகையை கொண்டு போய் கருத்துல முடிச்சா ரசூலுல்லாஹ் வேணாம் இல்லையே, கல்யாணம் பண்ணி மறந்து பாரு, நல்லா இருக்குதா, உன் மனைவி காண்டி மாளிகை கட்டி கொடு, உன் மனைவி காண்டி இருக்கிற நகையெல்லாம் போடு, உன் மனைவி காண்டி என்ன வேண்டாலும் நீ வந்து செய்யி, இஸ்லாம் செய்யுமான்னு சொல்லுங்க. ஆனா திருமணம் என்ற விஷயத்துல நீ போட்டேன்னா நீ கண்டிப்பா ஒரு விஷயத்துல லாக் ஆகிடும். இன்னைக்கு பார்த்தாங்க வீண் வரையம்னா கொஞ்சம் கொஞ்சம் வீண் வரையம் ஏ டு இசட் ஆரம்பத்திலிருந்து. இதுல முடிஞ்சாலும் பொண்ணு வீட்டுல மண்ணையில கழுவுறது இருக்கு. பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி திங்காத ஆளுன்னா கம்மி கம்மின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் பேச்ச ஆரம்பிக்கும் போது என்னது, உங்க வீட்டுல இருந்து எத்தனை பேர் கூப்பிடுவீங்க, அவங்க நாங்கெல்லாம் கூப்பிடும் போது இது வரைக்கும் நாங்கள் வந்து ஹாட் பாக்ஸ் கொடுத்து தான் கூப்பிட்டுருப்போம். நீங்க இப்ப தவா கொடுக்குறீங்களா எங்களுக்கு, ஒரு தவா 450 ரூபாங்க, வீட்டுக்கு கூட பத்திரிக்கை ஒரு தவா வருது, கூட போய் தவா யார் வீட்டு காசு, பொண்ணு வீட்டுல இருந்து வருது. முடிஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை அங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்தா எல்லாமே மாறு, தீனெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அழகு இருக்கா, குலப்பெருமை இருக்கிறதா, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன சொல்றதுங்க, ஒரு நல்ல காசு பணம் இருக்கா, வீடு வாசல், மெயின் சப்ஜெக்ட்லயே நிக்கிறது. மார்க்கம் என்றால் எதை பார்க்கறாங்க தெரியுங்களா, இல்லை நம்ம ஓதிருக்கா சுத்து சுப்பியான ஓதிருக்கு. சுத்து சுப்பியான ஓதுறது பெரிய மார்க்கெட் டிகிரி மாதிரி. சுத்து சுப்பியான என்ன தெரியுங்களா, அரபியில் எழுதி வச்சிருக்கோம். கக்கூசு போகும்போது காஃபு வாவு சீனு கக்கூசும் எழுதி வச்சிருக்கோம். வெறும் அரபு தமிழுங்க. இது அரபு தமிழை எழுதி வச்சு கக்கூசு போகும்போது தண்ணி எடுத்துட்டு போகவும் நன்றாக சுத்தம் செய்யவும் இது எழுதி வைக்கிறதுக்கு சுத்து சுப்பியான. இது ஓதுனா மார்க்கம் அந்த பிள்ளைக்கு, பிள்ளை தொழுவுமா, 5 நேரம் தொழுவுற பிள்ளையா, இபாதத் உள்ள பிள்ளையா, தக்வா உள்ள பிள்ளையா, உண்மையிலேயே தௌஹீத் இருக்கிறதா, இல்லை தௌஹீதை போட்டு நடிக்கிறதா, இந்த பிள்ளை உண்மை பேசுமா பொய் பேசுமா, தன்னுடைய சகோதரிகளுக்கு எப்படி நடந்துருச்சு, தன்னுடைய நண்பர்களுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. முதோ சப்ஜெக்டே கிளியர் ஆயிடும். மறைமுகமா இப்ப பேர் வரதட்சணையில 2 நேரடியா கேட்கறது. இப்ப எப்படி தெரியுங்களா, மாப்பிள்ளை வீட்டுல சொல்லும் போது நாம ஒரு 20 ரூபாய் போடலான்னு இருக்கோம், இவன் 20 அப்படியே 3 மடங்குங்க, அவங்க கணக்கு பண்ணலாம், அவங்களே 20 போனா நாங்கள் 60 போடுவேன். இப்படி இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு நவீன முறையில் பெண் வீட்டிடமிருந்து வாங்கி 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 எல்லாத்தையும் வாங்கி, இதுல சில பேர் மகரம் இருந்து மலிமா வந்து மாப்பிள்ளை கொடுக்கணும். இப்ப சில பேர் ஒன்றும் முழுசா தலையில கட்டிடுறது, இல்லைன்னா பாதி பாதி ஷேரிங், நீங்க பாதி மலிமா போட்டுங்க, நான் பாதி வந்து போட்டுக்கிறேன். இப்படி உள்ள டீலிங் என்னடா இஸ்லாம், என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன பண்ணிட்டு இதெல்லாம் முடிஞ்சு போய் கல்யாணம் உண்டாக சொன்ன இருக்கிறது ஆடம்பரம். சமீபத்தில் நம்ம ஊர்ல ஒரு கல்யாணம், இவ்வளோ வெட்டி மாணவ வெடிக்க ஆடம்பரம், ஒரே டான்ஸ், ஒரே கத்திக்கிட்டு ஓட்டு தெருவெல்லாம் கத்திக்கிட்டு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு. என்ன மார்க்கம் தெரிஞ்சாங்களா இல்லையா, இவன் முஸ்லீம் தானே இல்லையா, இவன் இப்படி வாழ்க்கை வாழ்ந்து அல்லாத நாளை மறுமையில் உனக்கு கொடுத்த செல்வத்திற்கு எல்லாம் கேள்வி கேட்பானே, என்ன பதில் சொல்லுவேன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ சம்பாதித்ததற்கும் கேள்வி இருக்கு, நீ செலவு பண்ணதுக்கு கேள்வி இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். கணக்கு இங்க நம்ம ஆடிட்டிங் பண்றோம், இதெல்லாம் தில்லாங்கடி 3000 ரூபாய் கொடுத்தா சூப்பர் ஆடிட்டிங் பண்ணி கொடுத்துருவான். 50 லட்சமா அந்த வருமானத்தையும் எல்லாம் வாங்கிடுவாங்க.
ஒரு 3000 ஆடிட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாட்ட அந்த ஆடிட்டிங்ல வேலைக்கு ஆகாது. அல்லாஹ் மிக தெளிவாக நம்முடைய கணக்கு வழக்குகளை அவர்கள் கடுகளவு நன்மை செய்த போதிலும் கடுகளவு அவர்கள் பாவம் செய்த போதிலும் நாளை மறுமையில் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் நாம் இருந்துகிட்டு இன்னைக்கு எவ்வளவு மீன்களையும் மாப்பிள்ளை பண்ற அந்த ஒரு நாள் கூத்துக்கு அவங்க போட்டு போடுவாங்க. நம்ம ஊர்ல இருந்து பாருங்க, காட்டன் சட்டை ஒரு லுங்கி கட்டிருக்கோம், வேக்குது அப்படின்னு இன்னைக்கு பேச முடியல, ஃபேன் போடுறதுக்கு பேர் இந்த கிளைமேட்ல இல்ல, வெயில் காலத்திலே போட்டு அந்த கோட்ல யாரு எந்த நாட்டில் கனடா போன்ற நாடுகள்ல -டிகிரியில கண்டுபிடிச்சது. அதுவும் அந்த இடுக்குல அந்த பட்டன் இடுக்குல குளிர் போகக்கூடாதுன்னு கை கண்டுபிடிச்சாங்க. கை கண்டுபிடிச்சது அதுதான். இந்த பட்டன் இடுக்கு வழியாக குளிர் உள்ள போகக்கூடாதுன்னு அந்த இடுக்கை க்ளோஸ் பண்றதுக்கு கை. இவன் நம்ம ஊர்ல அந்த கோட்டு டைப்லாம் போட்டுக்கிட்டு இறுகி போய் அவிஞ்சு போய் அதுக்கு மேல மாலையை போட்டுக்கிட்டு ஒரு நாள் கூத்துங்க 20,000 30,000 ரூபாய். அந்த ட்ரெஸ் எனக்கு சாயங்காலம் போட்டுட்டு கலந்துட்டு வாங்க இந்த குறிஞ்சி மலையை கிட்ட சும்மா 2 டீ குடி பார்ப்போம். என்ன சொல்லு ஊரு கல்யாணம் பண்ண அன்னைக்கு எப்படி ஆயிட்டான் அவன். சரிதான், நிற்கும் போது 4 மணி நேரத்துல மாப்பிள்ளை கலந்துருச்சு அப்படிதான் சொல்லுவோம். அந்த ஓட்டை போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல ஒரு பஸ்ல ஏறி போற விஜய் பஸ் மற்ற பஸ்ல பிரைவேட் பஸ்ல ஏறி சார் தஞ்சாவூர் கண்டிட்டு போதும் பார்ப்பான். என்னடா பெரியாத்தனமாக மாட்டிக்கிட்டு நம்ம முழிப்பாங்க. ஏன் நம்ம நாட்டில் 2 பேர் தான் போட்டிருப்பான். ஒன்னும் உண்மையிலேயே அதிகாரியாக ஏசியில் இருக்க போட்டிருப்பான், இன்னொன்று குடும்ப போட்டிருப்பான். 2 பேர் தான் போட்டு இந்த ஒரு அன்னைக்கு மாட்டி வைக்கிறது தான் அந்த போட்டை கதவுக்கு பின்னாடி அப்படியே வளர்க்கும். இதெல்லாம் வீண்மொழி இல்லை, இன்னைக்கு எத்தனையோ வீண்மொழியை சொல்லலாம். இப்ப இந்த சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பும் கடமையும் பெரியோர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது, ஜமாத் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது, அவர்களை வழிநடத்தக்கூடிய ஆலிம்களுக்கு இருக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் இது போன்ற திருமணங்களை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. இது போன்ற திருமணங்களில் அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், பரக்கத்து இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. பரக்கத்து வேணுமா எளிமையா செய்யும். பரக்கத்து வேணான்னு முடிவு பண்ணிட்டியா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தெல்லாம் வேணாம்ப்பா. என்ன அல்லாஹ்வுடைய பரக்கத்துங்கிற, நான் கல்யாணம் பண்ண தான் செய்வேன், ஏன் காசு இப்படி பேசுறாங்களா இருக்கு. என்கிட்ட காசு இருக்கு, நான் பண்ணா உனக்கு என்ன, நீ வேணா நீ போட்டுக்க, இப்படிலாம் பேசுறாரு. என்கிட்ட பணம் நான் வச்சிருக்கேன், நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், நான் விருந்து போடுவேன், நீ வேணா நீ போட்டுக்க. இப்படி சொல்லி சொல்லியே புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதைய இல்லாதவங்க என்ன பண்றான், அன்னைக்கு அடகு வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு மிஸ்கின் அடிக்கலாம் கடைசி 10 வருஷத்துக்கு மறுபடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை நம்ம முடிவெடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் நாளை மறுமையில் நிச்சயமாக நம்முடைய செயல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் நம்ம காரியங்களை அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றக்கூடியதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது ஒரு வாழ்க்கை பெரிய அக்ரிமெண்ட்டுங்க. நம்ம மௌத்துலேருந்து நம்ம கல்யாணம் பண்ணத்துலேருந்து மௌத்து வரைக்கும் சில பேர் 40 வருஷம் வாழ்ந்துருப்பான், என்ன வாங்கினாலே தெரியாது. அவனுக்கு மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. இவன் அவளை பார்த்து இறந்து இருப்பான், அந்த பிள்ளை இவனை பார்த்து இறந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. 4 பிள்ளை 5 பிள்ளை கூட பெற்றிருப்பாங்க. பிள்ளை பெற்றது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதா, அது அஃபெக்ஷன். வாழ்க்கை அந்த புரிந்துணர்வு இருக்காது. அப்ப அல்லாஹ் எல்லாம் மாற்றி விட்டுருக்கோம். அப்ப இஸ்லாமிய திருமணம் என்றால் இதுதான் இஸ்லாமிய திருமணம். ஆக எந்த இஸ்லாமிய திருமணத்தை மக்களிடத்தில் அதிகமாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வாலிபர்கள் உங்க மனசுல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, என் திருமணத்தை நான் எளிமையாக நடத்துவேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் அடிப்படையில் நடத்துவேன். இந்த திருமணத்தினுடைய பொருளாதாரத்தை நான் வீணாக்க மாட்டேன். அந்த பொருளாதாரத்தை கொண்டு இன்னும் எத்தனையோ மக்களுக்கு நான் உதவி செய்வேன், ஏழைகளுக்கு உதவி செய்வேன் என்ற ஒரு எண்ணத்தை நம் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக முதல் அவரை என்ன செய்கிறேன். இஸ்லாம் பொதுவாக பொருளாதாரம் அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துருது. திரும்ப திரும்ப குர்ஆன்ல நீங்க எந்த இடத்தை பார்த்தாலும் நீங்க பார்க்கணும். அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான், நான் கொடுத்த செல்வத்திலிருந்து நீ செலவு பண்ணு. செல்வம் நம்ம நினைக்கலாம், நான் கடையை திறந்து வியாபாரம் பண்ணேன், நான் என் அறிவை வச்சு நான் அக்கௌண்ட்ஸ் வச்சு என்னுடைய டெக்னாலஜி என்னுடைய அறிவை வச்சு நான்
கம்பெனில சம்பாதிக்கிறேன். அல்லாஹ் கொடுத்ததான் எப்படி தெரியுங்களா? நல்லா அறிவு வச்சுக்கங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வியாதி ஒன்று வந்துருச்சு, ஒண்ணும் இல்லை, மறதி அல்லாஹ் கொடுத்தான். எந்த விஷயம் ஞாபகம் இல்லை, மறதி வருது, அடிக்கடி கம்பெனில வச்சிருப்பாங்க, போயிட்டு வர சார். அல்லது நோய் வந்துருது, ஒரு பேரலைஸ் ஸ்ட்ரோக் வந்துருது, ஒரு வாதம் அடிச்சிருக்கு. இப்பதான் எந்த வயசுலாம் கிடையாது, நோய்க்கு வியாதிக்கு வயசு இல்லாம போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி ஒரு நோய் வந்து வச்சிருப்பானா, இப்ப எங்க போய் சம்பாதிக்கிறாங்க? அவன் இந்த சம்பாத்தியம் என்பது இறைவனுடைய மறைமுகமான அருள். நமக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு நம்ம வாழ்க்கையில். அப்ப இந்த பொருளாதாரத்தை வீண்வரையம் செய்வது என்பது நிச்சயமான ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது. அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம கொடுத்துட்டு இருப்போம். இது ஒரு விஷயம். இரண்டாவது, நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? இது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், பரக்கத்தை என்பது அல்லாஹ் நமக்கு கண்ணை மூடனா நிம்மதியான ஒரு தூக்கத்தை தர வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை பீஸ்ஃபுல்லாக அல்லாஹ் வச்சிருக்கோம். நம்முடைய செல்வம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய நிம்மதி, நம்முடைய உடல் கூறு, நம்முடைய இருப்பிடம், நம்முடைய வாகனம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவைகள் எல்லாம் அழகாக பெற்றவர்கள், நல்ல மனைவி, இவர்கள் தான் உலகத்தில் பாக்கியம் பெற்றவர்கள் சொல்லுவாங்க. இந்த பரக்கத்தை அல்லாஹ் தன் கையில் வச்சிருக்காங்க. ஒரு வினாடி பொழுதில் அல்லாஹ் ஒரு ஆட்டாட்டை பார்க்குறோமா இல்லையா? இன்னைக்கு வயநாட்டில் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் கீழே போயிடுச்சு. 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எங்கேயுமே தெரியல. நம்ம நினைக்கிறோம் நம்ம சைடில் மழை இல்லைன்னு. அதாவது கருங்கல் பூமியை அல்லாஹ் தலைகளாக புரட்டினான் ஆதி சமூக கூட்டத்தவர்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம நம்ம வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நினைவோடு அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம வாழ்க்கையில் நாம் இருக்கணும். அதுல பிரதானமாக நம்முடைய திருமணங்களை மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் நடத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைக்கு எவ்வளோ திருந்திருக்குங்க, எவ்வளோ மக்கள் திருந்திருச்சு அல்லாஹ்வுடைய. இன்னும் அந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த செய்தியை நாம் பேசுகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையில் நடப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாக ஒரே ஒரு செய்தி வாகனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.